நைட்ல நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு ஓஎம்ஆர்ல எந்த ஜங்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு தாத்தா மோர்னு ஒன்று இருக்கும். முன்னால ஒரு தாத்தா இருந்தார். பீச்ல அந்த தாத்தா மோர் எல்லாரும் நீங்க குடிக்கிறீங்க. இப்ப ஜங்ஷன் தாத்தா மோர்னு ஒன்று விற்கிறாங்க. எந்த உணவை இரவு நேரத்துல சாப்பிடுறப்ப இந்த டேஸ்ட் புரியாம இந்த ஊர் தூங்கிட்டு இருக்கே அட பாவீங்களா அது தோணும். பாத்தீங்களா கழுவுனதுக்கு அப்புறமா ஸ்மெல் வருது. அதுதான் சிங்காரோட பக்குவம். நான் வந்து மதுரை நைட் ஒரு 9 o'clock போல நல்ல வண்டி அப்பதான் தள்ளிட்டு வருவாங்க. அதை வந்து அண்ணன் நான் பெருமையா சொல்லுவேனே. ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னு வைங்களேன், மட்டன் சுக்கா, ஈரல், செவரொட்டி, தலைக்கறி, ஸ்பேர் பார்ட்ஸ் வேணுமோ அந்த டைம்ல இங்க கிடைக்கும். ஐயோ இதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்தா பேக்ல ரெட் லைட் எரியுமே. ஐஸ்கிரீம்ஸ், வாஃபிள்ஸ், பேன் கேக் வித் ஒயிட் சாக்லேட், எல்லாமே கேர்ள்ஸ் சாப்பிட்ற ஐட்டமா இருக்கு. என்ன நக்கல. அது இல்லாம குங்குமப்பூ போட்ட டீ நைட் குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும். மாசமா இருக்க பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி வைக்கிறாங்க. கடவுளே இது இப்படிதான் குடிக்கிறாங்களோ. பன் பட்டர் ஜாமும் மசாலா சாயும் கிடைக்கும். 1:30 மணிக்கு மேல உட்கார்ந்து சாப்பிடும்போது இது நமக்கான டைம். நான் இந்த லைஃபை கண்ட்ரோல் எடுக்கிறேன். சபாஸ் கெட்டிக்கார. அந்த பண்ணை சாப்பிடும்போது அந்த டீ குடிக்கும்போது இது ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு. குறைஞ்சபட்சம் பன் பட்டர் ஜாமாவது ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு. கிளி பரோட்டா சார். கிளி பரோட்டானா என்ன? புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ண வாழை இலையில ஃபர்ஸ்ட் பரோட்டா போடுவாங்க, தென் ஆம்லெட், அப்புறம் சால்னா, அதுக்கு மேல ஒரு பரோட்டா, அப்புறம் சால்னா. இந்த பூமி மேல இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்ந்தும் எங்கேயும் எப்போதும் என்னாலும் இதை நான் சுவைத்ததில்லை. சிக்கன் 65 அப்புறம் கிரேவி இதெல்லாம் வச்சு அப்படியே மூடி திருப்பியும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிடணும். அது ஒரு ருசிதாயா. இப்படி சமைச்சு ஒருத்தன் குடுக்கையில தூங்குறீங்களே பாவீங்களா. ஆனா இதுல பாதி பேருக்கு இப்ப வாய் ஊறுது. சோ எத்தனை மணிக்கு முடிப்பானுங்க? பரோட்டாவில் வந்து சிக்கன், அது மேல ஆம்லெட் அப்படி வச்சு சாப்பிடுறாங்க. கேட்ட உடனே எனக்கு பக்குங்குது. இது நான் மட்டும் இல்ல, நாய் கூட சாப்பிடாது. பக்குன்னு தான் பரட்டிட்டு வந்தா. மாரியாவே இல்ல நீங்க சொல்லல, இந்த பாடி லாங்குவேஜ் பக்குன்னு இருந்துச்சுங்க. இந்த நக்கலு நயாண்டி எடக்கு மடக்கு எகடாசி பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு. அவங்களுக்கு பரோட்டா பிடிக்காம இருக்கலாம், அது அவங்க தப்பு. நைட்டு சாப்பிட்றதே தப்பு தானேங்க சார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஓகே ஐ அம் அட்ஜஸ்ட். எத்தனை மணி வரைக்கும் டிவி பாக்குறீங்க? மொபைல் இருக்குன்னு மொபைல்ல மட்டும் தாங்க சார். டிவி நான் பார்க்கலங்க சார். கோயம்பேடு ஆப்போசிட்ல மீசக்காரனான ஒரு அண்ணா வருவார். அவர் வரதே 9:45 தான் சார் வருவார். நான்வெஜ்ஜா இருந்தா கருவாடு சாதம். அதாவது அந்த கருவாடு தொக்குல அவங்களே கிளறி வச்சிருப்பாங்க. நெத்திலி கருவாடு தான் சார் இருக்கும். இந்த சென்டிமெண்ட்ட சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகுறான். சிப்ஸா நெத்திலியானே தெரியாது சார். அவ்வளோ கிறிஸ்பியா அதோட நீங்க மெல்லும் போது அதுதான் சார் வாழ்க்கை. எனக்கே அப்படிதான் பாருக்கு ஒரு மாதிரி. இவ்வளவு நாளா நாக்கு செத்து போயிருந்துச்சுமா. இன்னைக்கு தம்மா அருமையான சாப்பாட்டை சாப்பிட்றேன். நைட்ல நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு ஓஎம்ஆர்ல எந்த ஜங்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு தாத்தா மோர்னு ஒன்று இருக்கும். இத வாங்கி மடக்குன்னு குடிச்சீங்கன்னா வியாதி எல்லாம் பட்டக்குன்னு போகும். அதை வந்து அந்த என்விரான்மெண்ட்ல குடிக்கும் போது அவ்வளோ சட்டில்டா இருக்கும். பீஸ் ஆஃப் மைண்டே நமக்கு கிரியேட் ஆகுற மாதிரி இருக்கும். அவன் குடிச்சு பழகிட்டா, நான் கொடுத்து பழகிட்டேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. முன்னால ஒரு தாத்தா இருந்தார். பீச்ல அந்த தாத்தா மோர் எல்லாரும் நீங்க குடிக்கிறீங்க. இப்ப ஜங்ஷன் தாத்தா மோர்னு ஒன்று விற்கிறாங்க. அதுதான் எங்க பிசினஸ் டாக்டிக். அந்த தாத்தாக்கே அது தெரியாது அது தாத்தா மோர்னு. சோ இப்ப அந்த தாத்தா மோர் குடிக்கிறது இரவு நேரம். சார் குழம்பு கலக்கி 2 முட்டையை போட்டு பெப்பர் போட்டு கறி குழம்பு மாதிரி கொஞ்சம் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி டிங் டிங் டிங்னு சவுண்ட். அட எச்சி வருதுடா குர்ரா. இல்ல தனியா தின்னு வாந்தி பேதி வந்து சாவ போறடா குர்ரா. கொஞ்சம் தான் வேகும். அப்படியே பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வேகாத முட்டை பாதி வெந்திருக்கும். ஆஃப் பாயிலும் கிடையாது. இது ஏதாவது ஸ்பெஷல் வில்லேஜ் சைட் டிஷ். அது எப்படி சாப்பிடுவீங்க? ஸ்பூன்ல வச்சு சாப்பிடணும், அப்படியே கரெக்டா சாப்பிடணும். ஒரே ஷாட்ல சாப்பிடலாம். ஒரே ஷாட்லயா? நைட்டு முன்னால பசங்க பட்டக்குன்னு 1 ஷாட்ல அடிக்கிறதுலாம் ஒரு மாதிரி இருக்காது அங்க சாப்பிட. ஆஃப்டர் 2 o'clock அப்புறம் வந்து ஒரு உளுந்த வடை அணில் லெமன் டீ. இவர் மிட் நைட் இல்ல, அதிகாலை இவர். உனக்கு என்ன இப்படி வராது சார்? நைட் நேரத்துல காபி பறக்க தட்டு இட்லி சார். மேல அந்த பொடிலாம் போட்டு நெய் இப்படி வழிஞ்சு வரும்போது பார்க்கும்போது அவ்வளோ டெம்டிங்கா இருக்கும். இட்லி மட்டும் சாப்பிட்டா கூட ஓகேன்னு சொல்லலாம். அந்த பொடி போட்டு ஒழுக சாப்பிடுறாங்க. முழுக்க அது வந்து ஒரு ஆபத்தானது. என்ன வலைய விரிக்கிறா வம்பளுக்குறானே. வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிருக்காரா சாமி. இட்லிங்கிறதே சிறுதானிய உணவு. அரிசி எப்ப சிறுதானியத்துல சேர்த்தீங்க? ஏய் அதையும் சேர்த்து விட்டாதீங்கடா. கிலோ 300 வாங்கி அப்புறமா. இவன் என்ன வேணாலும் செய்வான், அடங்க மாட்டான். இல்ல முத்துகிருஷ்ணன், நிம்மதியா இருக்க விட மாட்டேன். தானிய உணவு சார் அது. நீங்க ஏதோ இந்த நாட்டுக்கு சொல்ல விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசையில முடி மண்டையில முடி. சார் அவங்க வந்து நைட்ல உள்ள ஹார்மோனுக்கும் பகல்ல உள்ள ஹார்மோனுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீயா நாளால வந்தா கொஞ்சம் கருத்தா பேசணும்னு சொல்லி விட்டுருப்பாங்க போல் இருக்கு. இப்ப எதுக்கு நீ ஹார்மோனை இழுத்து? ஆஹா ஓப்பனிங்கே நமக்கு ஒரு கோட் ஆயிருச்சு. கேப்ல பூந்து கடாவை வெட்டுறான் கொய்யால சினேக்கு. முதல்ல நைட் ஹார்மோன் என்ன, டே ஹார்மோன் என்ன நீங்க சொல்லணும் எனக்கு. இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஹார்மோன் என்னன்னு தெரியல சார், பட் தூங்க வேண்டிய ஹார்மோன் எல்லாமே அவங்க இது பண்றாங்க. நானே மறந்துடுவேன் இருக்கேன் சார். என்ன ஹார்மோன்?
டாக்டர் ஏசுதாசா ஏசுதாசாங்கிற மாதிரி ஆகி போச்சு. நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதைய தாங்க. வாங்க எம்புட்டு போய் டெண்டர் கோகனட் மில்க் ஷேக் சார். இளநிய மேல டாப்பை கட் பண்ணிட்டு உள்ள இருக்க தண்ணியை வந்து தனியா ஒஸ்ல ஊத்தி கொடுத்துருவாங்க சார். அந்த இளநில இருக்க அந்த சதை அதை எடுத்து அதை மிக்ஸில போட்டு அரைச்சு அதாமா இளநியே என்னமா இப்படி பண்றீங்களா? கூட பால் அதெல்லாம் ஆட் பண்ணி மேல ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு அப்படியே நட்ஸ் எல்லாம் மேல தூவி தனியா நமக்கு இளநீரும் வந்துரும் இதுவும் வந்துரும். அப்படியே நீங்க அந்த நைட் டைம்ல அமைதியா சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. உண்மையாலுமே செம்மையா இருக்கும்னு நினைச்சுங்க. தோஞ்சல் சூப் நல்லா இருக்கும் சார். சூப் ஒரு பிளேட், அதுக்கப்புறம் சிக்கன் பக்கோடா நெத்தி. ஸோ இது மூணுமே காம்பினேஷன் நல்லா இருக்கும். கொஞ்சம் கொடுங்கல சாப்பிட்டு பாக்குறேன். எங்க கிடைக்குது இது? சார் லூக்கா ஸ்டார்டிங்ல இருக்கு. கேட்கும் போதே நல்லா தான் இருக்கு. கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இரவு நேரத்தில் இவர்கள் எந்த உணவை சாப்பிடுகிற போது உங்களுக்கு ஆச்சரியமாகும், என்ன இந்த நேரத்துல சாப்பிடுறாங்க அப்படின்னு பக்குன்னு இருக்கு. பிரியாணி வெஜிடேரியனே வந்து டைஜஸ்ட் ஆகும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நெஞ்செரிச்சல் இருக்கு. இட் இஸ் தட். பிரியாணி சாப்பிடும்போது இட்ஸ் a நான் வெஜிடேரியன். வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடலாமா? கொழுப்பா குத்துற மூக்கு தெரிச்சு போகும். இல்ல அப்படி அதுவும் தப்பு தான். நைட்டு ஒரு அளவுக்கு மேல சாப்பிடுறது இட்ஸ் ராங். ஏதேதோ பேசுறியா? எனக்கு வந்து மேல இருக்கவர் சொன்னார் இல்லீங்களா தோஞ்சல் சூப்புன்னு சொல்லிட்டு அதை கேட்ட உடனே பக்குன்னு ஆயிடுச்சு சார். பயில சார் அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில. அந்த தோஞ்சலை சாப்பிட்டோம்னா வீட்லயே அரை மணி நேரம் அப்படியே திம்முன்னு இருக்கும். ஜீரணமே ஆகாது. இது நோ ஃபீட், உணவு பொருள் இல்ல. மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் கொடுக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் தடை செஞ்சிருக்கு. அத போய் இவங்க நைட்ல சாப்பிட்டாங்கன்னா எப்படி ஜீரணம் ஆகும்? குடல்ல எவ்வளவு பிரச்சனைகள் உண்டாக்கும் சார். அது எனக்கு படபடன்னு வருது. பழகிடுச்சு சார். ரொம்ப வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான். சும்மா சாப்பிட்டு பார்த்தேன், இது என்னன்னு கேட்டேன். தோஞ்சல் சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு, சரி சொல்லிட்டு நாக்குல டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு. அதுல இருந்து கண்டினியூ பண்றேன். அம்மாவே செஞ்சா கூட சாப்பிட முடியாத ஐட்டத்தை நீங்க எப்படி நைட்டு சாப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க. அதுவும் மிட் நைட். இது எனக்கு பிடிச்சிருக்கு. இதை போடுவீங்களா? போடுவோம். எங்க அம்மாவுக்கு தெரியாம தான் சார் போய் சாப்பிட்டு வரும். எனக்கு துரோகம் பண்ணிட்டியடா. பன் பட்டர் ஜாம் சிம்பிள் ஃபுட் தான், ஆனா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. என்ன பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுங்களேன். பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி வளர்ந்தாள் நான் இல்லைங்க. எது கிடைக்குதோ அது பிடிக்கும். சரி, இப்போ ஒரு கடி கடிக்கும் பொழுது ஒரு 10,000 விஷயம் மண்டையில ஓட நம்ம சால்வ் பண்ணலாம். பெரிய வைரம் ஐயா என்ன வைரமுத்து கழுத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? இது இல்லைன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம். வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா நாங்க போறது இல்ல. அதுக்கு இது பெட்டர். சத்தியமா சொல்றேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல. 100% ப்ரொஃபஷனல். கொண்டக்கடலை அதுக்கு மாதிரி வீட்ல அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் சார். நான் உன் கல்லையோட இந்த கல்லையும் போடு. டீச்சரா நீங்க நினைச்சேன். கோபிநாதே நீ ரொம்ப கண்டுபிடிக்கடா வர வர. அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அப்ப நீங்க எல்லாம் நைட் என்ன சாப்பிடுறீங்க? தண்ணி சாதம் பாடி ஃபுல்லா ஹீட் ஆகும் சார். ரொம்ப ஹீட் ஆகும். இல்ல இல்ல நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் டாக்டர். நைட்டு பாடி ஹீட்ட பழைய சோறு தணிச்சிரும். காபு தான் கெடுதுதான். தாங்க மாட்டீங்கடா. இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. இன்னும் கூட கிட்ட போவோம். கருவாட்டு சோறு கெடுதியா ஹீட்டு பழைய சோறு கெடுதியா? சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி சாப்பிடுறதா சார்? கருவாட்டு சோறை விட நம்ம நல்லா தூங்கணும், தேவையானப்ப சாப்பிடணும். அது மட்டும் தெரியுது. தூக்கம் ரொம்ப பெரிய இஷ்யூவா மாறிட்டு இருக்கு. கொண்டாட்டத்திற்கான நாட்களாக வருடத்துல ஒரு 3 நாள் 4 நாளை ஒதுக்கி வச்சுக்கோங்க. சந்தோஷமா இருங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம்.